முருகன் பக்தர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள். என் அன்பு குழந்தையே, உன் மனதில் ஓடிக்கொண்டு இருக்கும் முயற்சி எனும் பசி உன்னை தூங்க விடாமல் துடிக்க வைக்கின்றது எனக்கு தெரியும். உன்னை கீழே இழுத்த ஒவ்வொரு கையும் நாளை உனது வெற்றியை பார்க்க வேண்டும் என்று ஏங்கி நிற்கும். உனக்கு அவமானத்தை கொடுத்தவர்கள் மறந்து விடுவார்கள். ஆனால் அதை நினைத்து வெற்றி பெறும் நீதான் வரலாற்றில் வாழ்வாய் தங்கமே. உனக்கும் உன் துணைக்கும் இப்பொழுது மிக பெரிய போர் நடந்து கொண்டு இருக்கின்றது. நீயும் உன்னுடைய துணையும் உண்மையாகத்தான் இருவரும் இருக்கின்றீர்கள். இருந்தாலும் ஏதோ சண்டை உங்களுக்குள் வந்து கொண்டு தான் இருக்கின்றது. நான் நேர்மையாகத்தான் இருக்கின்றேன் முருகனப்பா. இருந்தும் அவள் என்னை புரிந்து கொள்ளவே இல்லை. ஏதாவது ஒரு பிரச்சனையை என்னை இழுத்து விடுகின்றாள். தினந்தோறும் பல கஷ்டத்தை நான் அனுபவித்து கொண்டு இருக்கின்றேன். நான் உண்டு, என் வேலை உண்டு. இருந்தாலும் இவளால் பல பிரச்சனைகள் நான் சந்தித்து விட்டு தான் வருகிறேன் என்று நீ புலம்பிக் கொண்டு இருக்கின்றாய் தங்கமே. உன்னுடைய புலம்பல்கள் அனைத்தும் எனக்கு கேட்டுவிட்டது. உன் துணையும் உனக்கு உண்மையாகத்தான் இருக்கின்றாள். அவள் சிறு குழந்தை போல் இருப்பதால் இப்படியெல்லாம் நடந்து கொள்கின்றாள் தங்கமே. அதை நீ பொருட்டாக எடுத்துக்கொள்ளாமல் அவளுடன் உன்னுடைய வாழ்க்கையை சமாதானமாக வாழ கற்றுக்கொள். சில காலமாக நீயாகவே இல்லை. மனதில் கவலைகள் உன்னை பாடாய் படுத்துகின்றது. எதிர்காலத்தை நினைத்து நீ அதிகமாகவே பயப்படுகின்றாய். உன்னை பற்றி நீ கவலைப்படுவதை நிறுத்திவிடு தங்கமே. என்னை வணங்கிய பிறகு தாய் தந்தையாக நண்பனாக நானே இருந்து உன் தேவைகளை பூர்த்தி செய்வேன் என்று என்னை நம்பு. நீ வாய் திறந்து கேட்காத கோரிக்கைகளையும் உன் மனமறிந்து செய்து தருவேன். நடக்கவே நடக்காது என நீ நினைக்கும் விஷயத்தை நான் உனக்கு முடித்து தருவேன். உன்னுடைய அருமையை நிச்சயம் உன்னுடைய துணை உணர்ந்து கொள்வாள். அவளை உணர வைத்து உன்னுடன் சேர்ந்து நான் வாழ வைப்பேன். இனி சண்டே என்ற ஒன்று வராமல் உங்கள் இருவரையும் நான் பார்த்து கொள்ளப் போகின்றேன். காத்திருப்புக்கு கைமேல் பலனாய் நீ எதிர்பார்த்த ஒன்று நடக்கப் போகின்றது. இந்த வாக்கினை நீ கேட்கும்போதே உனக்குள் ஒரு உற்சாகம் தொற்றிக்கொண்டால் அது நிச்சயம் உனக்கு நடக்கப் போகின்றது எனும் அறிகுறியே. தினமும் வாழ்க்கையில் புயலே வீசுமா என்ன, சில நாட்களில் தென்றலும் வீசும் தங்கமே. இப்போது உன்னுடைய வாழ்க்கையில் தென்றல் வருடி செல்வதைப் போல நீ நினைத்தது நடந்து உன்னை மகிழ்ச்சி கொள்ள வைக்கும். யாம் இருக்க பயமேன். ஓம் முருகா.